ஃபோனை விட மயிருன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன். பட் இது நான் எதுக்காக சொன்னேன், இது எந்த எக்ஸ்ட்ரீம் போனக்கப்புறமா நான் இந்த வேர்டு யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிளாரிட்டியே கொடுக்கல அனுகிரகா. ஸோ இந்த வேர்டு நான் அனுகிரகத்தை சொல்லலை. ஒரு ரேண்டம் கை 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருந்தான். அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா விஜய் ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி. அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு மலையாளி. ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர் இல்லையே. ஸோ இப்போ என்னன்னா விஜய் ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ கொடுக்க போறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரகா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம், நாங்கள் எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம். ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 மினிட்ஸ் நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம். ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும்.